அல்லேலூயா. தேவன் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அநேக வாக்குத்தத்தங்களை தருகிறதை பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்களை தருகிற தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை தம்முடைய கரத்தினாலே செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கரம், அவருடைய வார்த்தை இரண்டுமே தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில மகத்துவமானவைகளை செய்கிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சொல்லுகிறதை தம்முடைய கரத்தினாலே செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 11:23 ஆண்டவர் பேசுகிற போது சொன்னார், என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, நான் சொல்லுகிறபடி நடக்குமோ நடக்காதோ என்பதை நீ பார்ப்பா என்று சொன்னார். நல்லா கவனிங்க, ரெண்டு காரியங்கள். ஒன்று, தேவனுடைய வார்த்தை தேவ ஜனங்களுக்காக வருகிறது. தேவனுடைய கரம் தேவ பிள்ளைகளுக்காக செயலாற்றுகிற போது ஆண்டவருடைய கரம் சிருஷ்டிக்கிறது. எல்லாவற்றையும் அவருடைய கரம் சிருஷ்டிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி ஒரு குயவன் களிமண்ணினாலே அவன் விரும்புகிற வண்ணமாய் பாத்திரங்களை வடிவமைக்கிறது போல தேவனுடைய கரம் என்ன செய்கிறதா, எல்லா சூழல்களிலும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில மகத்துவமான காரியங்களை செய்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய வாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். தம்முடைய வார்த்தையினாலே பேசின போது வானாதி வானங்களும் சகலமும் உண்டாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் அப்படித்தான் சொல்லுகிறார். சாராளுக்கு சொன்னதை செய்து முடித்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை தம்முடைய கரத்தினாலே என்ன செய்வார், செய்து முடிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வாக்கு தத்தமும் அவருடைய கரமும் ஒவ்வொருவர் மேலும் நன்மைக்கு ஏதுவாகவே தங்கி இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்கு தத்தம் பண்ணினவரை விசுவாசியுங்கள், அவர் சொன்னபடி செய்து முடிப்பார். ஆமேன், ஆமேன்.